எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வேலை தூக்கிக்கிட்டு திருச்செந்தூர் போக தெரிந்த விஜய் ஏன் திருப்பரங்குன்ற விஷயத்தில் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கலைன்னு சொல்லி என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தேன். அதற்கு தாவேக்கா நண்பர் நேர்மையின் குரல் யூடியூப் சேனலை நீங்கள் மாற்றுங்க, இது ஜெயலட்சுமி யூடியூப் சேனலாக இப்போ மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. நான் கேட்ட கேள்வி என்ன, இவர் கொடுக்குற பதில் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலெக்ஷன் முடிஞ்சது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேர திருச்செந்தூர் போகிறார். எப்படி போகிறாரு? வேலோடு போகிறாரு. வேலோடு போய் அங்கே முருகனை தரிசிக்கிறாரு. ஆனால் திருப்பரங்குன்றத்திலையும் இருப்பது முருகன் தானே. அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றமும் ஒன்று. அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் எங்களால் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் எல்லாருமே திமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை எடுக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் எல்லாருமே கண்டன அறிக்கைகள் விடுறாங்க, போராட்டங்கள் பண்ணுறாங்க, திமுக அரசு மீது விமர்சனங்களை வைக்கிறாங்க. விஜய் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்துட்டார். இன்னைக்கு விஜய் சமூக வலைதளங்களில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பெரும் அளவுக்கு எப்படி உருட்டுறாங்க அப்படின்னா, விஜய் அடுத்த முதலமைச்சர் 195 இடங்களை வெற்றி பெற்றுவார், அடுத்து நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் அவர்களுடைய தலைவர்களை பற்றி அவர் பெருமிதமாக பேசுகிறாங்க. அதில் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் திமுக ஆட்சியில் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற முடியாத ஒரு சூழலில் மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, அறிக்கைகள் வெளியிடுறாங்க. எல்லா கட்சி தலைவர்களுமே கண்டன குரல் கொடுக்குறாங்க. ஆனால் விஜய் மட்டும் அமைதியாக மௌனமாக தொடை நடுங்கி போய் ஒரு மூலையில் போய் படுத்துக்கிட்டார். எந்த விதமான கருத்துமே தெரிவிக்கலை. அப்போ இப்போ எதுக்கு திருச்செந்தூருக்கு நீங்கள் வேலோடு போகணும்? திருச்செந்தூரில் இருப்பவரும் முருகர் தானே, திருப்பரங்குன்றத்தில் இருப்பதும் முருகர் தானே. அப்போ திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற முடியலையேன்னு சொல்லிவிட்டு முருக பக்தர்கள் எல்லாருமே எவ்வளவு கவலையில் இருந்தாங்க. விஜய் ஒரு ஆதரவு குரல் கொடுத்துருக்க வேணாமா? அப்படி ஆதரவு குரல் நீங்கள் எழுப்பியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான ஒரு அரசியல்வாதி. விஜய் ஒரு அரசியல்வாதியே கிடையாதுங்க. சினிமாவில் தோன்றினதை அப்படியே நிஜத்திலையும் நம்ம அரசியலையும் காட்டணும்னு சொல்லிவிட்டு தான் களத்தில் இறங்கியிருக்காங்க. தன்னை நம்பி இருக்கிற பைத்தியக்காரத்தனமான இந்த ரசிகர்கள் கூட்டத்தை வச்சு நம்ம எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரே தவிர மற்றபடி அவர் மக்கள் மீது எந்த சிந்தனையும் கிடையாது. அரசியல் பற்றிய புரிதலுமே அவருக்கு கிடையாது. நான் இப்போ முகநூலில் போட்ட பதிவு அதுதான். திருப்பரங்குன்றத்துக்கு நீங்கள் வாய் திறக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர் சொல்கிறார், நண்பர் தான் அவர் சொல்கிறாரு, இது நேர்மையின் குரல் யூடியூப் சேனல் பேரை நீங்கள் மாற்றுங்க அப்படிங்கிறாரு. நேர்மையின் குரல் யூடியூப் சேனல் பேரை மாற்றாது அது என்னுடைய விருப்பம், அது என்னுடைய சேனல். இன்னொருத்தர் சொல்லி நான் அது மாற்ற தேவை அவசியமே கிடையாது. இப்போ எதனால் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் பற்றிய செய்திகளை நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் முகநூல் பக்கத்துலேயும் தொடர்ந்து பதிவிட்டு வர்றேன். இந்த காண்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு எப்படியாவது இவனை மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்ட கேள்விகளுக்கு மாறாக ஒரு பதிலை கொடுக்குறாங்க. கேட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி பதிலை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். நம்ம கேட்குற கேள்வி வேறு, அவர் கொடுக்குற பதில் வேறு, சம்மந்தமில்லாத ஒரு பதிலை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் தற்கொலை. விஜயனுடைய அரசியல் கணக்கு என்ன தெரியுமா? 2029 பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது நம்ம அதிமுக பாஜக கூட்டணியோடு இணைஞ்சிடணும், இதுதான் அவருடைய கணக்கே. இப்போ திருச்செந்தூருக்கு போகிறார்ல விஜய், வேலை தூக்கிட்டு முருகரை பார்க்க போகிறார்ல, ஏன் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரால் போக முடியலை? தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி, வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் போனார் அப்படின்னா அவர் பெரிதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இஸ்லாமியர் வாக்குகளும் கிறிஸ்தவர் வாக்குகளும் அவருக்கு சேராது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நம்பித்தான் விஜய் இருக்கிறாரு. திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏதாவது நம்ம கருத்து சொல்லிட்டோம்னா நமக்கு வர வேண்டிய சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் நின்று போயிருமே அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே தொடநடுங்கி போய் எந்த விதமான கருத்துக்களும் விஜய் சொல்லலை.
இப்போ விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுதா? முழுக்க முழுக்க திமுக பக்கம் போகக்கூடிய அந்த சிறுபான்மையினோட வாக்குகளை வந்து நம்ம பக்கம் திருப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் அவர் வந்து செயல்படுறாரு. இப்போ திடீர்னு எப்படி வந்து விஜய்க்கு வந்து முருகர் மேலே ஒரு பக்தி வந்தது? இப்போ இன்றைக்கி கூட வந்து சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகிறதாக ஒரு தகவல் வந்து இருக்குது. இனிமேல் வந்து கோயிலாக போயிடுவார். எதுக்குன்னா கோயிலாக போகிறார் அப்படின்னா 2029 பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் ஒவ்வொரு கோயிலாகவும் வந்து போகிறார். இதுக்கு மிகப்பெரிய உதாரணமும் ஒன்று இருக்குது. பவன் கல்யாண் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே செய்வார் விஜய். பவன் கல்யாண் கட்சியை ஆரம்பித்து யாரோட கூட்டணி வச்சுருக்கிறாரு? தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சுருக்கிறாரு. தெலுங்கு தேச கட்சியோட எந்த கட்சி கூட்டணியில் இருக்குது? பாஜக கூட்டணியில் இருக்குது. அப்போ பாஜக இது இப்போ தெலுங்கு தேசம், இப்போ ஜனசக்தி, அவர் பவன் கல்யாணோட கட்சி 3 பேரும் கூட்டணி சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து ஆந்திராவில் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அங்கே ஆந்திராவில் வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பவன் கல்யாண். அதே மாதிரி அரசியலை நம்மளும் பண்ணணும்னு சொல்லி தான் 2029 பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் விஜய் இப்போமே கோயிலாக போக ஆரம்பிக்கிறாரு. இப்போ பவன் கல்யாண் எப்படி வந்து பிஜேபி தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி வச்சாரோ அதே மாதிரி விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னா 2029 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியோட விஜய் போய் கூட்டணியில் சேருவார். 2029க்கு பின்னாடி விஜய் கட்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கேட்குற நிலைமைக்கு அவர் வந்து உருவாக்கிடுவார். அவர் நினச்சிட்டு இருக்காரு ஆந்திராவில் பவன் கல்யாண் மாதிரி நம்மளும் வந்து தமிழகத்தில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தமிழகத்தை பொறுத்தளவில் அது வந்து நடக்காது. விஜய் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பேசுவார். நான் வந்து உச்சத்தில் இருந்தேன், நான் வந்து வசதியான வாழ்க்கையெல்லாம் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன், எல்லா வழிகளையும் தாங்கிட்டு நான் உங்களோடு வந்திருக்கிறேன், உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீஃபால்ட்டாக ஒவ்வொரு இடங்கள்லையும் போகும்போது விஜய் அவர்கள் வந்து பேசுவாங்க. இதை மட்டும்தான் பேசியிருக்காரே தவிர இவர் வந்து அரசியலை பற்றி இதுவரையிலும் வந்து பேச கிடையாது. அதுக்கடுத்து அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா டிவிகேக்கும் திமுகவுக்குமான ஒரு போட்டி தான் அப்படிங்கிற மாதிரி களத்தை நம்ம கொண்டு போனால் தான் நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்லி விஜய் வந்து நினைக்கிறாரு. ஆனால் அந்த நினப்பு பொழப்ப கெடுத்துரும். இதே மே 4ஆம் தேதி வர ரிசல்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு உண்மையை வந்து புரிய வச்சிரும். இப்போ விஜயனுடைய அரசியல் கணக்கு என்ன அப்படின்னா 2029 நம்ம எப்படியாவது அதிமுக பிஜேபி கூட்டணியோடு நம்ம தேர்தலை சந்தித்து நம்ம வந்து ஒரு 4 எம்பிக்களை வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அவர் வந்து இருக்கிறார். அதனால தான் தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து கோயில்களுக்கு போகவே கிடையாது. திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி அவர் பேசவே கிடையாது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு சிறுபான்மையினர் வாக்கு வந்து ஓரளவு வந்து விஜய் வந்து வாங்கியிருப்பார். இப்போ என்ன ஓட்டு போட்டாச்சுல, இன்னி அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பிஜேபியை நோக்கி நகர்றதுக்காக இப்போ கோயிலாக வந்து சுற்றுறாரு. இதைத்தான் நான் ஒரு பதிவாக என்னுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருந்தேன். திருச்செந்தூரில் போய் வேலை தூக்குற விஜய் அவர்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏன் நீங்கள் வந்து வாயை திறக்காமல் இருந்தார், எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவாக வந்து போட்டிருந்தேன். அதுக்குத்தான் அந்த தாவைக்கா நண்பர் வந்து சொன்னார், இது வந்து நேர்மையின் குரல் யூடியூப் சேனல் கிடையாது, இது ஜெயலட்சுமி யூடியூப் சேனலு, நீங்கள் யூடியூப் சேனல் நேமை மாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கேட்ட கேள்விகளுக்கு ஒரு தரமான பதிலை கொடுக்க முடியாமல் வேறு ஒரு பதிலை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் வந்து தற்குறி அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம்.